திருக்கன் பதிலடி தரணும் அப்படின்னு ஹரிஹரன் சார் சொல்கிறாரு. பதிலடி அப்படின்றது ஒரு பக்கம் எப்படி டிஃபைன் பண்ணணும்? ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு பதிலடியா? கடந்த காலங்களில் தூதரக உறவுகள் மூலமாக அதை டீல் பண்ணியிருக்காங்க, இராணுவ நடவடிக்கை மூலமாக டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி அப்படின்றது எந்த மொழியில் இருக்கணும்? இல்லை, நாம் தகவல்கள்லாம் ரொம்ப பூர்வாங்க நிலையில் இருக்குது. நாம் ஏற்கனவே பாகிஸ்தான் பக்கம் நம்ம எல்லாரும் பெருமளவு கை நீட்டிகிட்டு இருக்கோம். என்ன, நாம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். பாதுகாப்பு அமைச்சர் பேசியிருக்கிறத பார்க்கும் பொழுதும் நமக்கு அவங்க பாகிஸ்தானை நோக்கி தான் அவங்க கை காட்டுற மாதிரி தெரியுது. நமக்கு நம்முடைய ஆப்ஷன்ஸ் லிமிட்டட். ஏன்னா அது ஒரு அண்டை நாடு. அதோடு நாம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கீங்க, அவங்களோட நம்ம வாழணும், சரிதானா? அதனால் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாது. இந்த தாக்குதலை நடத்தின அந்த 3 பேரோ அல்லது அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களையோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை பிடிப்பதோ அல்லது தாக்குவதோ அவர்களை அழிப்பதோ உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் அதை பண்ணணும். இஸ்ரேலாக இருந்தால் அதை தான் பண்ணியிருக்கோம். அவர்களுக்கு அந்த வன்மையும் அந்த சலுகையும் இருக்குது, அந்த லக்ஸரி இருக்குது. ஏன்னா அவர்கள் எதிர்கொள்ளும் எதிரி பாகிஸ்தான் அளவுக்கு ஒரு பலமான எதிரி அல்ல, சொல்லுவானா? நமக்கு அது கிடையாது. அதனால் நீங்கள் அங்கே இருக்க முகாம்களை போய் தாக்குறது வைக்கிறது அதுக்கு எதிர்வினை வரும். ஏன்னா பாகிஸ்தான் அரசை நீங்கள் ஒரு நெருக்கடிக்கு தள்ளுவீங்க, அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும். அவங்க ஒரு ஜனநாயக ரீதியாக வந்திருக்க ஒரு அரசு. இது இராணுவ அரசு இல்லை. இராணுவ அரசர் தான் இன்னும் நெருக்கடி அதிகமாக இருந்திருக்கும். அதனால் நாம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதை நம்ம ரொம்ப கவனமாக தீர்மானம் செய்து எடுக்கணும். நமக்கு ராஜாங்க ரீதியாக டிப்ளமேட்டிக்காக என்ன பெருசாக பண்ணிட முடியும்? நீங்கள் உறவு அறுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பெரிய உறவு வாழுது இப்போது அறுக்கிறதுக்கு? தூதர்கள் இருக்காங்க 2 பக்கமும், நமக்குள்ள வர்த்தகம் நடக்குது. இன்னைக்கு ஜேஎன்யூடைய வைஸ் சான்சலராக இருக்கவர் சொல்லியிருக்காரு, நம்ம அந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி இருக்குது இல்லையா, அதை நம்ம நிறுத்திடணும், அவர்களுக்கு தண்ணி தரக்கூடாது, நீரும் ரத்தமும் ஒன்றாக செல்வதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நாம் இந்த மாதிரி சிலதெல்லாம் யோசித்து பண்ணலாம். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இன்னும் நெருக்கடி தர முடியுமான்ட்டு. அவர்கள் ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையையும் ஒரு பலவீனமான இடத்திலும் இருக்கிறார்கள், சரிதானா? நம்முடைய ஆப்ஷன்ஸை நம்ம நிறையா யோசித்து தான் பண்ண வேண்டியிருக்கோம். இவர்கள் 3 பேரை அழிப்பதோ, இவர்களை பிடிப்பதோ, இவர்களை ஒட்டி இருப்பவர்களை துணை நின்றவர்களை தாக்குவதோ அதுதான் உகந்தது. அதற்குரிய நமக்கு சக்தியும் அதற்குரிய புலனாய்வும் அதற்குரிய திறனும் இதெல்லாம் நமக்கு இருக்கான்றது இந்த துறையில் இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும்.